நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் கமெண்ட் கொடுக்கறதுலலாம் வந்து என்ன வேகமாக வந்து கமெண்ட் கொடுக்கறதுலலாம் நான் தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம். தமிழ் செல்வன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அழகாக நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்துருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் செல்வன். ரெகுலராக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் செல்வன் மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் அதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது படிக்கிறதுக்கு. ரைட்டாக நம்ம போய் ஏதோ ஒரு ஃபிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ படிக்கிறப்ப, ஆனால் எனக்கு சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதனா நான் ஒன்று கண்டுபிடிப்பில் வரணும், நானும் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அது ஆனால் எங்கே போய் படிக்கணும்னு தெரியாதுல்ல. அதுக்கான ஒரு நிறுவனம் தான் ஐசர். ஐசர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது இந்தியாவில். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பதியில் ஐசர் இருக்குது. ஐசர் என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ரைட்டா, போபாலில் இருக்குது, தென் வந்து கல்கட்டாவில் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மொஹாலியில் இருக்குது, தென் வந்து பூனேயில் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது, தென் பெர்ஹாம்பூரில் இருக்குது. ரைட்டா, இந்த இதெல்லாம் கேம்பஸ்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியம், திருப்பதியில் ஐசரோட ஆடிட்டோரியமு, தென் வந்து போபாலோட ஆடிட்டோரியம் கொடுத்துருங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. லைப்ரரி, தென் போபாலோட லைப்ரரி, இதெல்லாம் லைப்ரரிஸ் சூப்பர். இதில் கோர்சஸ்லாம் கூட என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கான அட்மிஷன்ஸு இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் என்ன தராங்க ஏது தராங்கன்னே தெரியாதுல்ல. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசரோட அட்மிஷன்ஸ் வந்து 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 10லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு டீட்டெயில் மட்டும் என்னன்றதை இந்த இதில் சொல்லலாம். ஐசரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஐசரை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ரைட்டா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், மேலே இந்த கார்டில் இருக்க பார்த்துங்க, செக் பண்ணிக்கிடுங்க நீங்கள். சரியா, ஓகே. இதில் நம்ம இப்போ மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசரோட அப்ளிகேஷன் ஃபார்ம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஐசர் இன்டகிரேட்டட் போபால், திருவனந்தபுரம், திருப்பதி இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. தென் வந்து ஏதோ கிளிக் இயர் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, திருவனந்தபுரம். ஓகே, என்ன கோர்சஸ் இருக்குது அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அபவுட் பிடெக், பிஎஸ்எம்எஸ் டுவல் டிகிரி கோர்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துங்க. 5 இயர் பிஎஸ்எம்எஸ் டுவல் டிகிரி கோர்ஸு. இது ஒவ்வொரு ஐசர்லேயும் ஒவ்வொரு கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது. நீங்கள் எந்த ஐசரில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்புறமா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப கவுன்சிலிங்கில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கோர்சஸ். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அது மூலயமா தான் இது செலெக்ஷன் இருக்கும். அப்படி இல்லை ஐசரில் நான் போகணும் அப்படின்னா ஜிஇ அட்வான்ஸோட மார்க் வச்சு கூட போகலாம். ஏன் ஜிஇ அட்வான்ஸு மார்க்கு வந்து வச்சு போகிறதுக்கு அதிலே போகலாம்ல சார் திருப்பி ஐசர்னா? சில பேர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஇயில் இருந்து போகலான்னு தெரியாது. ஏன்னா செஷன் 1 செஷன் 2க்கு அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. சப்போஸ் அந்த மாதிரி தெரியாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா கூட இன்னொரு சான்ஸ் இருக்குது, நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ரைட்டா, இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து அழகாக வெப்சைட்டில் போய் நான் பார்த்துக்கலாம். நம்ம வந்து பார்க்க போகிறது ரெண்டாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எம்எஸ் கோர்ஸு ஐசரில். அதுக்கப்புறமா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை பாருங்கள். அப்ளை ஃபார் ஐஐடி ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் 2025. ஓகே, இதில் டேட் ஆஃப் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 25ஆம் தேதி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. சரியா, இதில் நோட்டிஃபிகேஷனை நம்ம இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நம்மளுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அழகாக பார்த்துக்குங்க. +2 படித்தவங்க இந்த எக்ஸாம்ஸை வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுமா இருந்ததுன்னா இது வந்து எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த ஐஐடி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 4 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து +2 படிச்சிருக்கணும். எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த 4 சப்ஜெக்டில் இருந்தும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீங்கள் அட்மிஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. 12th என்ன ஈக்குவலன்ட்டு அதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரிசர்வேஷன் பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா, பிசிஐ ஃபாரின் நேஷ்னல்ஸ் கூட இதில் வந்து இதில் கிளாஸஸ்ஸு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் இது பார்த்துட்டோம் இல்லையா, கிளிம்ஸு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஐசர் இதுவும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. இதில் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் வில் ஓப்பன் ஃப்ரம் மார்ச் 10th 2025. ரைட்டா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, 10ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகுது. அட்வான்ஸாக நம்மளுக்கு இன்றைக்கினா டேட் 5 தான், இன்னொரு 5 days இருக்குது. நம்ம அதை நீங்கள் அழகாக நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இதில்
இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அப்ளிகேஷன் போர்ட்டல் மார்ச் 10ல் ஓப்பன் ஆகுது. அப்ளிகேஷன் போர்ட்டல் க்ளோசஸ் ஏப்ரல் 15. சரியா? இந்த மாதம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அடுத்த மாதம் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட 35 நாள் ஓப்பனில் இருக்கும். கரெக்ஷன் எதனா இருந்ததுன்னா ஏப்ரல் 21, 22க்கு தராங்க. தென் ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா மே 15 கொடுப்பாங்க. ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்னைக்கு நடக்குது? மே 25 நடக்குது. ஆன்சர் கீ டிஸ்பிளே மே 25 அன்னைக்கு கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு ஜூன் 16-25. ரைட்டா? ஃபீ டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது அப்ளிகேஷனுக்கான ஃபீஸு, ஜாயின் பண்ணுறதுக்கு கோர்ஸுக்கான ஃபீஸ் கிடையாது. அப்ளிகேஷனுக்கான ஃபீஸு ₹2000 ஃபார் கேண்டிடேட் அப்ளையிங் அண்டர் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் பார்த்துங்க. ஓபிசி என்சிஎல் திரும்பி ப்ராப்ளம் பண்ணிக்காதீங்க. நம்ம தமிழ்நாடு பார்த்துருக்கோம், பிசி பிசிஎம் எம்பிசி தான் இருக்கும். ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இன்கம் யாருக்கு வந்து லெஸ் தென் 8 lakhs கீழே இருக்கோ, அந்த லெஸ் தென் 8 lakhsனா சேலரி இன்கமோ நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் இன்கமோ அது ரெண்டும் சேர்க்காம அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அது 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் நம்மளுக்கு எலிஜிபிள் இல்லை. 8 லட்சம் கீழே இருந்ததுன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அது இருப்பாங்க. ரைட்டா? பிசியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு தான் வந்து அது வராது. அதனால் இது அப்ளை பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட்டை ப்ளஸ் நம்மளுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு நம்ம நியரஸ்ட் தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ இ-சேவை மையத்திலேயோ அப்ரோச் பண்ணிங்கன்னா அதை நம்ம வாங்கிக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎலுக்கு ஃபீஸ் எவ்வளோ? 1000 rupees ஃபார் பிடபிள்யூடி பர்சன். தென் வந்து ரிஜிஸ்டர் காஷ்மீரி மைக்ரெண்ட்ஸு, காஷ்மீரி பண்டிட்டு, காஷ்மீரி இந்து ஃபேமிலிஸு, எஸ்சி/எஸ்டி. ரைட்டா? இதில் சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. நார்மல் அப்ளிகேஷன் போடுறப்ப பிடபிள்யூடியும் எஸ்சி/எஸ்டி தான் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மைக்ரெண்ட்ஸு, காஷ்மீரி பண்டிட்டு அவங்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. 12,000 rupees ஃபார் அப்ளையிங் ஃபாரின் நேஷ்னல்ஸ். வெளிநாட்டில் இருந்து இதுக்காக எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்ற மாதிரியான கேண்டிடேட்டுக்கு 12,000 rupees. சரியா? அதை கொஞ்சம் பார்த்துங்க. இது ஃபீஸு. ரெண்டாவது, அப்ளிகேஷன் போடுறோம், எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், நம்மளுக்கு இதில் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்குதுன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ அப்படின்றத வந்து நம்ம வந்து பே பண்ணணும். அது வந்து 35,000. The seat acceptance fee is to be paid only after an offer of admission has been made to the candidate. இது கவுன்சிலிங் அப்போ தான். ரைட்டா? சப்போஸ் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அப்போ நம்ம என்டர் ஆகிறோம், நம்மளுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ வந்து நம்ம வந்து பே பண்ணணும். எவ்வளோ? 35,000. 25,000 ப்ளஸ் 10,000 நான் ரீஃபண்டபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ். 35,000ல் 10,000 வந்து நான் ரீஃபண்டபிள். மீதி இருக்கிறது 25 நம்மளுக்கு சப்போஸ் அது வேண்டாம் இல்லைன்னா மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க போல இருக்குது. ஃபார் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி இதெல்லாம் பார்த்துங்க. 17,500 எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 17,500. அதில் வந்து 5,000 நான் ரீஃபண்டபிள், 12,500 ரீஃபண்டபிள் இருக்குது. ரைட்டா? வித்ட்ராவல் ப்ராசஸ் இதெல்லாம் நம்ம அப்புறமா அது நிதானமாக வந்து பார்த்துக்கலாம். ரைட்டா? அதுபோல் வித்ட்ராவல் ஓகே இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறமா அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங் வரப்போ நம்ம அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். FAQs வந்து பார்த்துக்கலாம். என்ன மெயின் வந்து சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலையோ இல்லை எதனாலையோ வந்து பார்த்தீங்கன்னா, I am a class 12 science student to which program can I apply அப்படின்றப்ப ஒரு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய கொஸ்டினாக இருந்தால் நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பட்டு நீங்களாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தெளிவு கிடைக்கும், டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். இது வெப்சைட் வந்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதில் போயிட்டு isar.admission. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. ஐ ஹவ் பாஸ்டு கிளாஸ் 12 in 2022 கேன் ஐ அப்ளை. அதுக்கும் ஆன்சர் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா மை கிளாஸஸ் 12th ரிசல்ட்ஸ் ஆர் ஸ்டில் அவைட்டட் கேன் ஐ அப்ளை. கண்டிப்பாக இப்போ கரண்ட் 12th படிக்கிற பசங்க கண்டிப்பாக இதுக்கான அப்ளை பண்ணலாம். இதுக்கான கொஸ்டின் நம்ம கேட்க மாட்டோம். ஐ எம் ஏ கிளாஸ் 12 சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் அன் இன்டர்நேஷ்னல் போர்டு. அதுக்கு நான் இங்கே அப்ளை பண்ண முடியுமா? ஏன்னா சில பேரண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் வந்து கமெண்ட்டில் போடுறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, எங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லையான்னு. இங்கே பாருங்கள், அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ் யூ கேன். ரைட்டா? அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஏ PIO OCI கார்டு ஹோல்டர் கேன் ஐ அப்ளை, அதுவும் பாருங்கள். எஸ் யூ கேன் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இது டீட்டெயில்ஸ்க்கு இதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டீட்டெயில், அதனால் எல்லாருக்கும் தேவைப்படுற டீட்டெயில் இருக்கும். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க. இதுக்கான அவைலபிள் டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஐ எம் நாட் அன் இந்தியன் சிட்டிசன் அண்ட் ஐ டூ நாட் ஹோல்டு PIO OCI கார்டு கேன் ஐ அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்
Candidates who are not citizen of India and do not hold OCI or PCI card shall be considered foreign nationals. Such candidates, if eligible to appear for IAT 2025, may contact the chairperson Joint Admission Committee at ASK 2025 at jac.isarthirupati.ac.in with the email subject to line. சரியா? அதனால இது பார்த்துங்க, இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் இந்த கார்டு ஹோல்டு பண்ணல அப்படின்றப்ப வேற என்ன ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட பார்த்துக்கணும். வாட் இஸ் த ரிக்வயர்டு பர்சன்டேஜ் கட் ஆஃப்? இது நார்மல், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அதெல்லாம் எவ்வளோ வேணும் அப்படின்னு. 55%, 60%, ரைட்டா? அது பார்த்துக்கிடுங்க. தென் ஐ ஹவ் நாட் ஸ்டடிட் பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் அட் கிளாஸ் 12 கேன் ஐ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸோ பயாலஜி நான் படிக்கலைன்னா எடுக்கலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 2 subject biology mathematics in the class 12 or equivalent level. Note that the question in the IIT will be from biology, chemistry, mathematics and physics. இந்த எக்ஸாமில் வந்து physics, chemistry, biology and mathematics இது 4த்துல வந்து எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் அட்லீஸ்ட் 1 பயாலஜியோ இல்லை மேத்தமெட்டிக்ஸோ நீங்கள் +2ல் வந்து எடுத்துருக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றியான சில டீட்டெயில்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கொடுத்துருக்காங்க. டூ ஐ நீட் டு அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஐசர்ஸ்? என்ன கொடுத்துருக்காங்க? ஐசருக்கு தனியாக அப்ளை பண்ணணுமானா நோ. இங்கே 7 ஐசர் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் வரும். கவுன்சிலிங்கில் நீங்கள் எது வேணும் அப்படின்றத ஐசரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். விச் ஐசர் யூ வாண்ட் டு அப்ளை, ரைட்டா? இதில் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு கேன் ஐ அப்ளை ஃபார் கெட்டிங் அட்மிஷன் இன் ஐசர்? You can apply only through the online admission portal. Click here. எங்க பாருங்க, இந்த போர்ட்டலில் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்போ வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம போட்டால் போகிறோம். இப்போதைக்கு நம்ம ஐசர் அப்ளிகேஷன் மட்டும் 10லேருந்து போட்டுக்கணும். கேன் ஐ பே அப்ளிகேஷன் ஃபீஸ் பை கேஷ், டிடி, செக்கு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் பேமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் வந்ததுனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. கேஷ், டிடி, செக்குலாம் இப்போ வந்து கிடையாது. எல்லாமே யூபிஐ இல்லை நெட் பேங்கிங்கு அந்த மாதிரி தான் இப்போ கொடுக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எது தேவை அப்படின்றத பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸை ரீட் அவுட் பண்ணுங்கள். இதை படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை புரியல அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். சரியா? அதுக்கப்புறம் பேமெண்ட்டு ரிலேட்டடான குவைரிஸ்க்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா எக்ஸாம்ஸ் 2020 வாட் இஸ் த மோட் ஆஃப் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்? இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இதில் வந்து ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். The test mock test will be available on the website. இந்த எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் லாஸ்ட் இயர் வந்து ஐசர் ஐஐடியோட பேப்பர் வந்து டிஸ்கஷன் வந்து கொடுத்துருக்கோம், ரைட்டா? அதை பாருங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து இருக்குது. சரி, ஐஐடி 2025 மார்க் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கஷன் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதில் வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது அப்படின்றாங்க. வாட் இஸ் த சிலபர் ஃபார் ஐசர்? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த சிலபர் ஃபார் த aptitude test is available here. இங்கே பாருங்க, இது கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எங்கே வருது? IIT 2025 broadly follow the rationalized NCERT syllabus. எது எடுத்தாலும் எல்லாமே NCERT தான். நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் போனாலே அதே NCERT தான். இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா இன்னும் டீட்டெயில்டாக ஒரு ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணுறது இருக்குது. அதில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும், பார்த்துக்கலாம் நம்ம. சரியா? இதில் 11 and 12ஓட போர்ஷன்ஸ் தான் அகைன் இதுலேயும் வந்து இருக்குது. NCERTயோட +1 and +2 டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்டு ஃபஸ்ட்டு போர்ஷன் டாபிக் 11th, ரைட்டா? இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், செல்லு, இதெல்லாமே ஆல்மோஸ்ட் 11th and 12th. ஹியூமன் ஃபிசியாலஜி, ரைட்டா? இது பார்த்துக்குங்க. பயாலஜி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அப்படியே டிட்டோ NCERT 11 and 12. நம்ம யாரெல்லாம் வந்து நீட்டுக்கு தயாராகிறீங்களோ, யாரெல்லாம் ஜேஇக்கு தயாராகுங்களோ அவங்கெல்லாம் இந்த எக்ஸாம்ஸை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஏன்னா ஜேஇயில் நான் வந்து போகணுன்னு நினைக்கிறேன், ஐஐடி எனக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ்க்கு. சரியா? அதே போல் இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்குமா? மேத்தமெட்டிக்ஸ், செட்ஸ் அண்டு லாஜிக்கு, செட்டு, ரிலேஷன், ஃபங்க்ஷனு, பேசிக்கு, கவுண்டிங் டெக்னிக்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு, இது எல்லாமே வெக்டார்ஸ், மேட்ரிக்ஸ், அன்டிடெர்மினன்ஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, இதெல்லாமே வந்து ஜேஇ படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. கொஸ்டின்ஸ் ரொம்ப ஆடு கிடையாது. இதில் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காது. இது ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ரைட்டா? ஓகே. ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு எல்லாமே அதுதான் NCERTயோட 11 and 12ஓட சிலபஸ் தான் இருக்கும், பார்த்துக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் சிலபஸ் அப்புறமா பார்க்கணும். சிலபஸ்க்கு அடுத்தது என்னென்னா
கேன் ஐ ஹேவ் மாடல் கொஸ்டின் பேப்பர் இது இருக்கா அப்படின்னா மாடல் பேப்பர் அவைலபிள் இருக்குது வெப்சைட்லேயும் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணிங்கனாலும் அகைன் ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கூட மாடல் பேப்பர் டிஸ்கஷன் போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. ஐ ஹவ் நாட் ஸ்டடிட் பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் அட் கிளாஸ் 10 கேன் ஐ டேக் த டெஸ்ட்னு கொடுத்தாங்க. எஸ் யூ கேன். யூ மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோ 2 சப்ஜெக்ட் பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் இந்த கிளாஸ் 12. எதனா ரெண்டுத்தில் எதனா ஒன்று கம்பல்சரி இருக்கணும், ரைட்டா? அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன் வாட் லாங்குவேஜ் ஐசர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இன் ஹிந்தி இன் இங்கிலீஷ். மற்றது இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம், நீட்டு ஜிஇ எக்ஸாம்ஸு QT எக்ஸாம்ஸ்லாம் 13 லாங்குவேஜஸில் இருக்குது. பட் இது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. வேர் இஸ் த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் கண்டக்டட் ஆஃப் நம்மளுக்கு என்ன இது கம்ப்யூட்டர் பேஸ்டுன்றதுனால அதுக்கான சென்டர்ஸ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க, அதில் இருந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். வேர் வென் டூ ஐ கெட் த ஹால் டிக்கெட் அதெல்லாமும் நம்மளுக்கு டேட் கொடுத்துருக்காங்க, நம்ம அது கலெக்ட் பண்ணிக்கிறது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. இதெல்லாம் பார்த்துங்க ஜென்ரல் கொஸ்டின் தான். அட்மிஷன் ப்ராசஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி சீட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இங்கே உள்ளே போய் பார்த்தோன்னா இதை கிளிக் பண்ணோன்னா ஒவ்வொரு ஐசர்லேயும் என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம அதை போய் பார்த்துக்கலாம். டுவல் டிகிரி கோர்சஸ் இருக்குது, 5 இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸு, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. செக் பண்ணுறப்ப எதனா கிளாரிட்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், சரியா? ஓகே. இல்லைனா கமெண்ட்ஸில் கொடுங்க. என்ன உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது சம்மந்தமாக நம்ம ஏதாவது வீடியோ வந்து அப்புறமா போட்டு அப்லோட் பண்ணிக்கலாம், ரைட்டா? இதில் பார்த்துங்க, இதெல்லாம் ஏற்கனவே எல்லாமே நம்மளுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸாக வருமோ அதெல்லாம் அவங்க ஏற்கனவே கொஸ்டினாக க்ரியேட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸும் அழகாக கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த சீட் அக்செப்டன்ஸு அதெல்லாம் போய் ஃபீஸ் பார்த்தோம் இல்லையா, 35,000 பே பண்ணணும், அதெல்லாம் என்னென்ன கிளாரிட்டியோட கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறீங்க ஒரு வாட்டி. தென் ஐசர் ப்ரோக்ராம் கரிக்குலம் என்ன, பாலிசிஸ் என்ன, இது சம்மந்தமாக எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து OCI கேண்டிடேட்டு, PIO கேண்டிடேட்லாம் சார் கேட்குறாங்க, ஃபாரின் நேஷனல்ஸ்க்குலாம் எப்படி சார் எங்கள் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி சீட் எடுக்கணுன்ட்டு. அதுக்கான சம்மந்தமான டவுட்ஸு ஹூ இஸ் கன்சிடர் எ ஃபாரின் நேஷனலுக்கு அது ஆன்சர் என்னன்னு பாருங்கள். I am a foreign national, I am eligible to appear at அது பாருங்கள். I am an OCI, PCI இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்னும் ஃபர்தராக என்ன வேணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரைட்டா? இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிள். வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஃபீ ஃபாரின் நேஷனலாக பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய், ரைட்டா? ஐ எம் ஏ ஃபாரின் நேஷனல், வென் அண்ட் வேர் ஷுட் ஐ சப்மிட் மை ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட், எப்போல்லாம் சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரைட்? வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் கால் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு முக்கியமானது. March 10 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது, April 15 வரைக்கும் இருக்குது. தென் வந்து April 21 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் இருக்கும். 21, 22 எக்ஸாமினேஷன் May 15 நடக்குது. எக்ஸாம் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு May 15 ஹால் டிக்கெட் தராங்க. 25 அன்னைக்கு தான் எக்ஸாம் நடக்குது. தென் ஆன்சர் கீ டிஸ்பிளே வந்து 25 நடக்கும், ரைட்டா? லாஸ்ட் டேட்டா டாக்குமெண்ட் அப்லோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா June 16, ரைட்? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்திருக்காங்க, ஃபிசிக்ஸ் தனியாக படிக்கணும், கெமிஸ்ட்ரி தனியாக படிக்கணும், பயாலஜி தனியாக படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் தனியாக படிக்கணும், இல்லைனா ரிசர்ச் சம்மந்தமாக படிக்கணும், என்வரான்மெண்டல் சயின்ஸை பற்றி படிக்கணும், அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய கோர்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்காகவும் கொடுத்துருக்கோம், கார்ட்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? தேங்க்யூ.